அதுதான் சொன்னேன், அவங்களுடைய குறிக்கோளே அது கிடையாது. அதாவது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்குமே தவிர மீண்டும் எடப்பாடி முதல்வர் நாற்காலியை தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் தான் சொல்கிறேன், எதிர்கட்சியாக இருக்கிற பொசிஷனாவது வருவாருன்னா எதிர்கட்சி தலைவராக கூட வர மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் இந்த 2-3 நாளில் வெடிக்க போது பாருங்கள், எத்தனை தலைவர்கள் வெளில போக போகிறாங்க பாருங்கள். செப்டம்பர் 15க்கு அப்புறம் அக்டோபர் 17 54வது ஆண்டு துவக்க விழாக்குள்ளே எத்தனை பேர் போக போகிறாங்க பாருங்கள். அதிமுகவோட துவக்க விழா அக்டோபர் 17, அதுக்குள்ளே எத்தனை பேர் இந்த கட்சி இன்னும் எப்படி ஆக போகுது பாருங்கள். சின்ன பணம் ஆக போகுது. அன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏற்கனவே 2024 வேட்பாளரே வரமாட்டேன்ட்டான். நீ நில்லுன்னு பிச்சை எடுக்காதக்குரிய எத்தனை நிறுத்தினார் யார்? எடப்பாடி. அங்கே தூத்துக்குடியில் அக்கா கடுமையை எடுத்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இங்கே வடபழனியில் புத்தூர் கட்டு கை கால் போனவனுக்கு புத்தூர் கட்டு போகிற ஒருத்தர் எடுத்து போய் சித்த வைத்தியக்காரனை எடுத்து போய் அங்கே நிறுத்தினார் யார்? எடப்பாடி. அவ்வளோ கேவலமாக போச்சு அதிமுக. வேட்பாளருக்கு நீ அடிச்சுப்பாங்க அதிமுகவில் சீட்டு ரெட்டையில் சிம்பிள் கிடைக்கணுறதுக்கு.